ஹாய். டேய் சாணி உண்டா மாட்ட முடியுது வர. நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். என்னடா கணங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இதே கடையா? ஆமா. ஏன்டா வீட்லயே டீ போட்டு பிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்து இங்க பெஞ்ச் போட்டு உட்காந்து என் தங்கச்சிங்களை சைட் அடி. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வயசு பசங்க கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? போங்கப்பா. என்ன போங்கப்பா? டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து மட்டும் நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா, இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா. ஓடு. டேய் என்னடா காமெடி மாதிரி உட்காந்து ஓடுடா ஓடு. அண்ணா இப்படி ஏன் டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்போ எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மலாம் ஒரே குக்கர்ல வெந்த இட்லிங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஆனா இந்த காலத்து பசங்க என்னென்னமோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிடுறானுங்கம்மா. ஓ டேய் உண்டவா வேற எவனா இருக்கானா? என்ன காளையா கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இதோ இதுக்கு ரெண்டுத்த கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டேய் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்க. இதத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒண்ணு பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல ஓடி போனவன் பொண்டாட்டி கண்டுபிடுறா, உண்மையை கண்டுபிடிக்கிறானா? டேய் சாணி உண்டா யாராவது வராங்களா பாரு. யாரும் வரல. போட்டு கால் உள்ள விட்டு. முதலாளி காலையும் தான் காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டானே, அப்புறம் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா சாணி உண்டா. ஒவ்வொரு முறையும் என் தங்கச்சிங்க கிட்ட நான் ஜல்லிக்கட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு இங்க வந்து இந்த மாட்டுனோட மல்லு கட்டுறனே, அதை நினைச்சாதான்டா ரொம்ப சோகமா இருக்குன்னு. டேய் என்னடா வாசல் ஆம்பளை செருப்பு இருக்கு? நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. அப்படியே போட்டுருந்தாலும் ஒரு செருப்பு தான்டா போட்டுருக்கோம். ஆனா 2 தடவை நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அறிவு கட்டவனே, வாடா யாருன்னு பாப்போம். யாரா அவன்? அழகான பொண்ணு இருக்கிற வீட்டுல அக்கல காமிச்சு படுத்துட்டு இருக்கான். அப்படியே பகுல குத்திட்டா. அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியறான். அப்ப நான் கோமா நிக்கிறேன், நீ எழுப்பு, பயப்படுறானா பாப்போம். சார் ஐயா சாமி எழுந்துருங்க. என்ன டேய், இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி போட்டு கொடுக்குறியா? லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல பேர் பட்டோட வந்து படுத்துட்டு இருக்கியே, யாரா நீ? அதே லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல இப்படி கேடி மாதிரி வந்துருதே, நீ யாரா? நானு யாரா? அம்மா அட இரியா வரேன். நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரியே அம்மா அம்மான்னு கூப்பிடுறிய, கொஞ்சம் ஸ்டைலா மம்மின்னு கூப்பிட கூடாதா? மம்மி ஜிம்மின்னு அடுத்த முன்னாடி டம்மி பண்ணாம நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. இவன் என்னோட மூத்த பையன். இப்போ அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. இவன் நம்மளோட தூரத்து சொந்தம். சொந்தமே வேணாந்தா இவ்வளவு தூரம் தள்ளி வந்து வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வந்துறீங்க. இன்னும் நான் எவ்வளவு தூரம் போனா நீங்களா வராம இருப்பீங்க? முதலாளி வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்காம இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு போட்ட நீ சாப்பிடாம போ. அதையாவது கொடுங்க. போயிடு. மாட்டுக்கு வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். எப்போ வந்த? இப்பதான். எப்போ போவ? ஐடியா இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொந்தக்காரன் ஜுரம் மாதிரி வந்தா ஒரே நாள்ல டக்குன்னு போயிடணும். மஞ்சா காமலை மாதிரி மாச கணக்கில் தங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி லூசா இருப்பானோ. இனிமே ஆம்பளை எவனா வீட்டுக்குள்ள வந்தா கொன்றும் உன்னை. நான் சின்னதா மிரட்டினதுலாம் பெருசா பயந்துட்டு இருப்பான். சாப்பாடு போட்டு அமுச்சு விடு. ஆல்ரெடி அவன் சாப்பிட்டு தாண்டா இருக்கா. கூச்சப்படாம சாப்பிடுங்க. இது வாழை மரத்துல அறுத்தீங்களா இல்ல அவதார மரத்துல அறுத்தீங்களா? இவ்வளோ பெரிய ஆளா? மொத பந்தி முடிஞ்சிருச்சு போல. ஆச்சு. எருமை எருமை அங்க என்ன அப்படி பார்வை? இலைய போடு. அப்புறமா சாப்பிட வேண்டியதானே? சிவபூஜை கரடி போன மாதிரி. சவுக்கம் பெருத்தாதான் சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு
இப்படியே போட்டா எப்ப போடுறது? இப்படி கொடுங்க. என்ன பசி. அப்போ நான் 4 தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லையா? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. சரி போங்க, ஏங்க அந்த குழம்பு ஊத்துங்க. டேய் டேய், இந்த மாதிரி உன்னதான் அந்த கூட்டு பொரியெல்லாம் வை. அதான் வச்சுட்டேனே. எருமை எடுத்து உள்ள வைன, அதை எடுத்து கொட்டிக்க போறா. எடுத்து வை. மூணுத்தையும் கலந்து அடிக்கிறானே. நல்ல வேலை அப்பளத்தை மறந்துட்டான். அப்பளம். ஐயோ. ஹலோ, வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு இந்த அடிச்சு சாப்பிட்றது, இப்படி நக்கி சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நார்மலா சாப்பிடு. என்ன 2 மணி சங்கு இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தாங்க ஏன் போட்டேன். அத மெதுவா பண்றா. ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நல்லா வேலையை விட்டு போயிட போறாங்க. சரி சரி வாங்க, ஆளுக்கு ஒரு கை பிடிங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு கை? என்ன அடக்கம் பண்ண போறியா? சோறு போட்டு எங்களுக்கு இலை எடுக்க தெரியாதா? எந்திரிச்சு கை கழுவு போ. தங்கச்சி நீங்கெல்லாம் டேய் டேய் இவளுக்கு எங்க போனாலும் ஏய் டேய் டேய் ஏய் டேய். என்ன பண்ணிட்டு இருக்க? அட கை தொடை போறங்க. மறுபடியும் கை விடுறான் பார். தொடக்கலனா துரு பிடிச்சிருமா? எதுவா இருந்தாலும் என் வேஸ்டில் தொடச்சுக்க. இந்தா. அப்போ ஓகே, தேங்க்ஸ் மச்சான். மச்சானா, மச்சானையும் மானத்தையும் ஒரே டைம்ல வாங்கிட்டு போறானே. அண்ணா, அவர் எனக்கு என்ன முறை வேணும்? சித்தப்பா. அம்மாவை அக்காங்கிறாரு. அப்போ எங்களுக்கு மாமா முறை தானே வேணும். இந்த விஷயத்துல உஷாரா இருங்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் கடந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்.